Assalamu friends, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்றைக்கி வந்துட்டு 3வது நாள் சஹருடைய ஃபுட் ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து கண்டினியூஸாக 3வது நாளாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய வீடியோஸ் ஏதாவது ஸ்டேஜில் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. நோம்பு டைமில் நம்ம வந்துட்டு நோம்பையும் வச்சுட்டு பிள்ளைங்களோட அப்புறம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான வேலையாகலாம் இல்லை. கண்டிப்பாக நான் ஜஸ்ட் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் அது போக யாராவது பார்த்து யாருக்காவது இது இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நன்மையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்து சிக்கன் எடுத்துருந்தோம். ஸோ சிக்கன் கொஞ்சமாக கிரேவி வச்சுட்டு அது போக ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். சிக்கன் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஹாஃப் லெமனுடைய ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து மேரினேட் ஆகணும். இதுக்கிடையில் நம்ம வந்துட்டு கிரேவிக்குள்ளே வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவிக்கு தேவையான ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு இது எல்லாமே கட் பண்ணி எடுத்திருந்தேன். இது எல்லாத்தையும் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எப்போவுமே என்னோடய வேலை வந்து சீக்கிரம் முடியணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்து சேர்த்துருவேன். நான் இது வந்து வதங்குறதுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிடும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம். அதெல்லாம் யாருமே விரும்ப மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துட்டு என்ன முடியுதோ அதை அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வந்துட்டு செஞ்சு வச்செல்லாம் பிள்ளைங்களுக்கும் இல்லை நம்மளுக்கும் வந்து செய்யாது அப்படின்னு சொல்லி கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நான் வந்துட்டு அந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் தான் வந்து இன்றைக்கி சிக்கன் வந்து செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன், 2 கிராம்பு, அது கூட ஒரு ஹாஃப் பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பேஸ்ட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஹோம்மேடு தான். அடுத்து வந்து இப்போ மசாலாவை நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா அதில் சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து மூடி விசில் போட்டு ஒரு 2 விசிலுக்கு வந்து குக்காக விட்டுட்டேன். சிக்கன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 விசில்லே நம்மளுக்கு வந்து சிக்கன் நல்லா குக்காகி கிடச்சிரும். ஸோ ஒரு 2 விசில் மட்டும்தான் வச்சுருந்தேன். அந்த சிக்கன் குக் ஆகிற அந்த டைமில் வந்துட்டு அரிசி வந்து களைஞ்சி எடுத்து ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அதையும் வந்து தனியாக ஒரு ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போது வந்துட்டு சிக்கன் நல்லா குக்காக இருந்தது. 2 விசில் வந்துடுச்சு, நல்லா வெந்து இருந்தது. ஸோ அவ்வளோதான், சிக்கன் கிரேவிக்கான வேலை வந்து முடிஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து ரைஸும் வந்து நல்லா குக்காக இருந்தது. அதனால் ரைஸையும் வந்து வடித்து எடுத்துக்கிட்டேன். கிரேவிக்குள்ளே வேலை முடிஞ்சதுனால நம்ம கிரேவியை வந்து கவர் பண்ணி அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் இப்போ வந்து ஒரு ½ அன் ஹவர் கிட்ட நல்லா மேரினேட் ஆகிருந்தது. ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட அவ்வளோதான். இன்றைக்கி அதுக்கான சஹருக்கான ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. ரைஸ், அது கூட சிக்கன் கிரேவி, அப்புறம் அது கூட சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.